3 தனித்தொகுதிகள் ஒரு பொது தொகுதியை திமுகவிடம் விசிக கேட்டு வரக்கூடிய நிலையில நாளை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு திமுக அழைப்பு விடுத்திருக்கிறது. நாளையே இரு கட்சிக்கும் தொகுதி உடன்படிக்கை ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்நிலையில் கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி திமுக விசிக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு திமுக பேச்சுவார்த்தை குழு நேற்று அழைப்பு விடுத்ததாகவும் ஆனா திருமாவளவன் போகாமல் தவிர்த்தார் என்றும் செய்திகள் வந்தன. இந்நிலையில திமுக விசிக இடையே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசிகாவை பொறுத்தவரை இந்த முறை 4 தொகுதிகளை கேட்கிறாங்க. 3 தனி தொகுதி, ஒரு பொது தொகுதி. குறிப்பா சிதம்பரம், விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த 4 தனி தொகுதிகள்ல சிதம்பரம் உள்ளிட்ட 3 தொகுதிகளை ஒதுக்கணும். அதே மாதிரி பெரம்பலூர், மயிலாடுதுறை இந்த 2 பொது தொகுதியில ஏதேனும் ஒரு பொது தொகுதியை ஒதுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைய விசிக முன் வச்சிருக்கு. ஆனா கடந்த முறை விசிகாவுக்கு ஒதுக்கிய 2 தொகுதிகளையே ஒதுக்க முடிவு செய்திருக்கிறது திமுக. மேலும் பெரம்பலூர் தொகுதியில KN நேருவின் மகன் அருண் போட்டியிட ஆயத்தமாகி வரதுனால அந்த தொகுதி விசிகாவுக்கு போக வாய்ப்பில்லை. அதே போல மயிலாடுதுறை தொகுதியை காங்கிரஸ் கேட்டு வருது. திமுகவிலையும் அந்த தொகுதியில போட்டி இருக்கு. இது தவிர்த்து 3 தனி தொகுதிகளுக்கு திமுக ஒப்புக்கொண்டாலும் விசிக தனி சின்னம் கேட்குது. கடந்த முறை விழுப்புரம், சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விழுப்புரம் தொகுதியில போட்டியிட்டு பாமகவின் வடிவேல் ராவணனை 1,28,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் விசிகவின் ரவிக்குமார். அதே சமயம் சிதம்பரத்தில் தனி சின்னத்தில் போட்டியிட்ட திருமா வெற்றி பெறுவாரா என்பது சந்தேகமாகவே இருந்தது. நள்ளிரவு வரை அதிமுகவின் சந்திரசேகருக்கும் திருமாவளவனுக்கும் கடுமையான போட்டி இருந்த நிலையில கடைசியா 3,219 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் திருமாவளவன். எனவே மீண்டும் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட திருமா விருப்பமாக இருந்தாலும் திமுக தலைமை அவரை தொகுதி மாற வைக்கும் ஆலோசனையில இருந்த நிலையில செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன், நான் மீண்டும் சிதம்பரம் தொகுதியில் தான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொன்னார். இந்நிலையில் 3 தொகுதிகளுக்கும் தனிச்சின்னம் என்பதில் திமுகவுக்கு உடன்பாடு இல்லை. எனவே 3 தனி தொகுதிகளுக்கு திமுக ஒப்புக்கொண்டாலும் திருமா போட்டியிடும் தொகுதியில் மட்டும் தனி சின்னம், மற்ற 2ம் உதயசூரியன் சின்னம் என்று வேண்டுமானால் இந்த டீல் முடிய வாய்ப்பிருப்பதா சொல்லப்படுது. இதற்கு விசிக ஒப்புக்கொண்டால் நாளை 2 கட்சிக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் 3 தொகுதிகளை விசிகாவுக்கு ஒதுக்கிவிட்டால் இடதுசாரி கட்சிகள் மற்றும் காங்கிரசும் தங்களுக்கு கூடுதல் இடங்களை கேட்க வாய்ப்பிருப்பதால் விசிகாவுடனான இந்த தொகுதி உடன்பாட்டில் திமுக சற்று தயக்கம் காட்டுவதா சொல்லப்படுது. எனவே நாளையே திமுகவுக்கும் விசிகாவுக்கும் தொகுதி உடன்பாடு கையெழுத்தாகுமா பார்க்கலாம்.